ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் அன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பேங்க் நோட் ப்ளஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் யார் வேணுமோ அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 52,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ இது என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் அப்ளிகேஷனோட லிங்க்கும் ரெண்டு லிங்க்குமே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எப்படி எதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது அதோட லிங்க்கும் தரேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் வந்து தரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே பாருங்கள், இதிலே போட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே தான் வந்து இது வந்து சப்சிடி மூலியமாக தான் வந்து இந்த பேங்க் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஆள் வந்து எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3 போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக வந்துட்டு 6 பேர்த்து வந்து 6 பேர்த்து வந்து ரெக்யர்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/4/2026 ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்ன இந்த ஏஜ் என்ன ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இப்போ இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து மினிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 32 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்யூனிட்டி பேசிஸ் வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நமக்கு லேட்டராக வந்து பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், 32 இயர்ஸ் வந்து நீங்கள் யாரும் வருமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், சிவிலுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லாமே இதில் வந்து புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிக்கு எத்தனை இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் கேண்டிடேட்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கும், பிடபிள்யூ பிடிக்கு வந்துட்டு 10 இயர்ஸும், இங்கே பாருங்க எக்ஸ் சர்வீஸ் மேனு, கமிஷனர் ஆஃபீஸு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இன் அடிஷனல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சப்ஜெக்ட் டு தி மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் 55 இயர்ஸ் வரைக்கும். இவங்க வந்து 55 இயர்ஸ் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மிலிட்ரி ரிட்டையர் ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க கூட இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்னு போட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரி, இந்த ஏஜ் கம்யூனிட்டி பேசிஸில் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எந்த ஒரு பீஸும் கிடையாது. அதர் இது இருக்கு பார்த்தீங்கன்னா, அதர் கம்யூனிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஓபிசி பாருங்க, இன்க்ளூடிங் ஓபிசி போட்டாங்க. ஓபிசி எம்பிசி பிசி இவங்களெல்லாம் வந்து இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து 800 rupees வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் வந்து எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போத் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் டெஸ்ட்னு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் இருக்கலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க, ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. உங்கள் பர்சனல் இன்டர்வியூ அந்த கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி போயிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து தான் இங்கே நடக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஆர் மைசூர் பாருங்களா. இந்த லொக்கேஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு போய் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆஃப்லைன் ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் மேக்ஸிமம் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த மூணு ஜாப் கேட்டகரி சொல்லி பார்த்தீங்களா, ஃபினான்ஸு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னாவே இதில் வந்து ஆப்டிடியூட் வந்து 20 மார்க்ஸும், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 20 மார்க்ஸும், பார்ட் பியில் வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஆன் சிவில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 30 மார்க்ஸும், மொத்தம் 80 மார்க்ஸ் நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் பாருங்க, இதுலேயே பார்த்தீங்கன்னா 90 minutes அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஸ்கில் க்ளோபல்ட்டே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வெப்சைட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணிங்கனாவே அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே என்டர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அந்த அதர்
அந்த கம்யூனிட்டி அதர் கம்யூனிட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா, அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஒரு டிடியை தான் எடுத்து அனுப்ப முடியும். அந்த டிடி வந்து இந்த பேரில் தான் எடுத்து அனுப்பணும். பிஎம் ரெக்யர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதில் தான் வந்து இந்த நேமில் தான் வந்து நீங்கள் டிடி வந்து எடுத்து அனுப்பணும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து டிடி எடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ இந்த இடத்துல எல்லாமே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்னு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மைசூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மைசூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டில், அதாவது ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ஆர்டினரி போஸ்ட்டோ இங்கே பாரு இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஆர்டினரி அது ஸ்பீட் போஸ்ட்னு வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த போஸ்ட் மூலிமா நான் உங்களுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணி வைக்கணும் வித் டிடியோட. ஸோ நீங்கள் இது மாதிரி SC/ST இந்த மாதிரி PWSD இந்த கம்யூனிட்டி பேசிஸில் நீங்கள் இருந்தீங்க, இல்லை சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிடி வைக்க தேவையில்ல, ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அவங்க வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் போட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இந்த நீங்கள் ஒரு என்வெலப் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த என்வெலப் கவரில் வந்துட்டு இந்த இது வந்து எழுதணும். இந்த அப்ளிகேஷன் பாரதி போஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு போட்டு ப்ராக்கெட்டில் ஃபினான்ஸா இல்லை சிவிலா இந்த இது வந்து நீங்கள் இதை வந்து எழுதிடணும். ஸோ இதை வந்து எழுதிட்டு நான் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த அட்ரஸ் போட்டு நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் காமிச்சிடுறேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் பார்ப்பேன். இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க் மூலிமா போய் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இங்கே இடத்துல ஃபோட்டோ ஓட்டிட்டு இங்கே என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது இந்த ஃபார்மும் நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ டெவலப் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்க இப்போ இது CA படிச்சுக்கிறாங்க, அது மாதிரி இல்லை ஏதோ வந்து போஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கிடைச்சா லக்கு தான். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.